டு கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம கவனம் சொல்ல அப்படின்னா டியூடு த ஃபர்ஸ்ட் கேம் எத்தனை பேர் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மல்டிப்ளேயரும் இவங்களே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மல்டிப்ளேயர் தான் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன கன்று யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கன்று வந்து யூஎம்பி தான். ஸோ யூஎம்பி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா வந்து வேறு எந்த கண்ணும் எனக்கு தெரில. P90 இருந்துச்சு, ஆனாலும் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேங் வார்ஸு, சாண்ட் பாக்ஸு எது போகலாம், மித்தனை இருக்குது. இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, மேட்ச் ஃபவுண்டுன்னு வருதுப்பா. ஸோ நம்ம இனி அப்புறம் ஒரு 16 to 20 பேர் விளையாடக்கூடிய ஒரு மேட்ச்சு. ஸோ அதில் வந்து அவங்க எங்கேயாவது இடத்துல ஸ்பான் பண்ணி விட்ருவாங்க. அது இந்த கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் ரைட்டாக. ஸோ அதில் எப்படி நம்ம ப்ளே பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ வந்துடும் பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸில் இருக்கிறோம். நம்மளுக்கு வழக்கம் போல் 7வது பிளேஸ் தான் கொடுத்துருக்குறான். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பார்த்தேன், எப்படி விளாட்ணுன்னு தெரில. வந்துட்டு போடு 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 போடு. யூஎம்பி தான் நம்மளுக்கு. போகிற 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 எங்கே என்னங்க பண்ணுறான்? ஸ்னைப்பரா? ஸ்னைப்பர் இவ்வளோ போகிறாரா இந்த கேமில்? அட கடவுளே, எங்கே நம்ம 7வது பிளேஸ் தள்ளி விட்டாங்களே. ஒருத்த மாட்டானா வச்சு மண்டையில் இது பண்ணி விட்டுருவான். நானும் இப்போ வேகமாக போய் நிற்கிறேன். ஒருத்தனை கண்டுக்க மாட்டல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீரம்பா ஒருத்தனை கண்ணு தூரம் வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறதுல ஒருத்தன் ஓடி வரான். போடு ஸ்கோப்பை போடு இந்த போடு ஒரு கில்லு. வேறு மாதிரி ஓரம் பார்த்து போடு மகளே, போடு. அவன் என்னையும் அடிச்சான், நானும் அவனை அடிச்சிட்டேன். ரைட்டா, இது வந்து கிட்டத்தட்ட ட்ரைனிங் ஒன்று பண்ணலாம். அன்லிமிட்டட் ரீஸ்பான்னு 16 பேரில் யார் ஹையஸ்ட் கில் அடிக்கிறாங்க தான் போட்டியே. ரைட்டா, போடு யார் வாங்கி போடுற ராக்கெட் லான்ச்சரை. ஆஹா போச்சு, நம்மளை போட்டாங்க. நம்ம 5வது பிளேஸ்க்கு வந்துட்டோம். போடு ஃபஸ்ட் பிளேஸ் போடணும்டா. ஓகே அவன் போடு ரிவெஞ்சு. போச்சுடா. இன்னும் இத்தனை பேர் வைங்க. என்னங்க இது? பாடி நம்ம அவனை கில் ஆயிடுச்சா? ஓகே நம்ம அடி வாங்கினா நம்ம கில்லு கன்ஃபார்ம் ஆகிடுதுப்பா. நல்லா இருக்குதுப்பா. ஓகே லெட்ஸ் கோ. கையை மாற்றிப்போமா, அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வருவோம். அதை நான் தூரத்தில் போகிற மாதிரி இல்லை. போடுறக்கெல்லாம் சார் போடு என்னங்க இது? டேய் என்ன அடிக்கவே முடியல. அவன் ஏகே வச்சு அடிக்கிறான், நான் யூஎம்பி வச்சு அடிக்கிறேன். டேய் இந்த கவுண்டதுலனா ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். என்னடா இதெல்லாம் நியாயம்? போகலாம், ஏன்னா நியாயமே இல்லைங்க. ஐயோ இவங்க என்னடா பவர் இப்படி குறைச்சி விட்றான். ஓர ஹைடு சை. அது கீழே வந்து பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, தான் ஹெச்பி பாரு. இவன் யாருங்க அவங்க என்ன கண்ணு யூஸ் பண்ணுறான்னு தெரியல. நான் அடிக்கிறது மட்டும் டேமேஜ் இல்லை. ஆஹா, இவன் யாரா அவன்? ஒருத்தன் 10வது பிளேஸில் இருக்கான்ப்பா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அப்படியே ஒன் டைம் சாரி ஃபார் 37 கூப்பிட்டுருக்கேன். சரி ஓகே நம்ம இந்த மேட்சோட முடிச்சுப்போம். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட குறைஞ்ச 10 நிமிஷமாக வரும்னு நினைக்கிறேன். கடைக்கு ரீச்சை பொறுத்து அடுத்த பாட்டு பண்ணலாமா வேணாமாங்க நான் முடிவு பண்ணுறேன். நான் ஏமாலே போட்டேன். போடு ஒரு கில்லு. ஒன்றாவன் டே எங்கடா இருக்க? எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியலப்பா. ஹைடோ போடு. டேய் அவன்டா, அவன் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து பின்னாடி வந்து அடிக்கிறான். ஓகே, 4th பிளேஸு. நம்மளுக்கு முன்னாடி 9 கிலோ அடிச்சிட்டானா. இது எந்த கண்ணு எடுத்தாலுமே பவர் இல்லை.
அப்படியே ப்ளே பண்ண மேட்ச். ஐயோ போடு போடு போடு. ஏய் என்னடா நான் நியாயம், நான் மட்டும் அப்படி அடிக்கணும் அவனுக்கு ஒன்றுமே அவளை அடப்போங்கடா. ஏங்க இன்னொருத்தர் நம்ம கீழே கொண்டுட்டானே. ஐயோ இப்போ அவன் 6 கிலோ அடித்தானா நம்ம கீழே போயிடுவோமே. போடு போடு போடு. டம்மி பீஸ் போல். ஆனால் எக்கச்சக்க ப்ரோ பிளேயராகவும் இருக்கா. எப்பா எல்லாம் டம்மி பீஸ் கிடையாது. இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன். டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டான்ஸு போடு மகளே. இங்கே போடுற 2 பேர் டாக்கெல்லாம் சொல்லல. இங்கே தாங்க இங்கே ஓடனா விடாத விட இங்கே வந்து அடிக்கிறான்டா. ஓகே நான் வந்து ஹைட் ஆகிட்டேன். அப்படியே பவர் டாப் சல்லுன்னு குறையுதுப்பா. அம்மாச்சா மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அடிக்கிறானே. இப்போ அடி 2 பேருமே ஆக்கில் அடிச்சிட்டோம்ப்பா. எவனா ஓயமே போய் கேட்ட பேர் ஆகுது. நீங்கள் போகிறேன் இம்மார்டல் போகிறா. ஐயோ எய்மே லாக் ஆக மாட்டேங்குதுப்பா இந்த கேமில். அது ஒரு பெரிய கடுப்பான விஷயமா இருக்குது. இவங்க மல்டிப்ளேயராக டெவலப் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லைப்பா. செம்மையாக இருக்குது. இன்னொன்று ஓப்பன் வேர்ல்டு தான். நீங்கள் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டே அடிக்கலாம். பட் என்ன எனிமிஸ் கண்ணு கட்டின தூரம் வந்துகிட்டே இருக்க அந்த ரிவ்யூ ஆகிட்டே இருக்கனால அன்லிமிட்டட் ரிவ்யூ குறைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். போடு ட்ரிபிள் டெக் ஒன்று ட்ரிபிள் ஸ்ட்ரைக்கு வேறு லெவல். என்னடா அவன் 21 போய்ட்டான். சரி செகண்ட் பிளேஸாக போக பார்ப்போமா. 4 கிலோ தான். அங்கே ஒரு பீஸ் போட்டு போடு. நான் என்னடா கிரனேடு போடுறேன். அவனுக்கு ஒன்றுமே ஆகல. என்னடா அது அவனுக்கு ஒன்றுமே ஆகல. சொல்லலாம் என்ன பண்ணுற. போட் எல்லா கட்டிவா. எவனவன் வேணாம். ஆட கடவுளை என்னடா பிஎன்டி என்னடா வச்சுருக்கா. லாங் ரேஞ்சே கிடையாது. அவனா லாங் ரேஞ்சு புட்டு நடிக்கிறான். நான் என்ன பண்ணாலும் விட மாட்டேன்டா இன்னைக்கு. எவனா தான் வரா. வேணாம் நான் வரேன்டா அப்படின்னு வரா. போடு ரீலோடு ஆக மாட்டேங்குதுப்பா. ரீலோடு கொஞ்சம் ஸ்பீடாக நல்லாயிருக்கும். வேணாம் போடு வேறு மாதிரி போடு. டபுள் கில்லு. ரீலோட் பண்ணுறேன் அப்படி அடிச்சுக்கிட்டு சூப்பராக. இந்த வர பின்னாடி வந்து அடிக்கிறான். போடு 14 கில்லு. இன்னும் வந்து 2 கிலோ அடிச்சு அவன் செகண்ட் பிளேஸ் ஆக போவேன். எங்கடா இருக்கிற வாடா எவனா இருந்தால் வாடா வச்சுக்கிறோம். அப்படியே ஒரு மாதம் ஆகிட்டே பார்த்தோம். இங்கே இந்த ஓஎம் நாய் தாங்க அடிச்சுக்கினே இருக்கான் நம்ம தேடி. என்னடா அது டிஃபீட் கொடுத்துட்டீங்க. ஓகேங்க நம்ம வந்து 4th பிளேஸில் இருக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த கேம் ப்ளே பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 15 கிலோ அடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நல்ல விட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys.